கொடுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவ பிரசன்னத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். Hallelujah. Thank you Jesus. 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 நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு. எல்லார் வாய் திறந்து எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்று. கரங்களை உயர்த்தியே ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும். கரங்களை உயர்த்தியே ஊற்றுமையா. வாஞ்சையோடு கேட்போம் சபையே, தாகத்தோடு கேட்போம். ஊற்றுமையா ஓ உம் வல்லமையை, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள். வாஞ்சையோடு கரங்களை உயர்த்தி கேட்போம். ஊற்றுமையா எங்கள் மேல் உம்முடைய மகிமையை, உங்க பிரசன்னத்தை. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு சொல்லுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். வாஞ்சையோடே ஊற்றுமையா இயேசுவே உம் வல்லமையை, ஆவியானவரே ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும்
சபையே ஒற்றுமையா உம் வல்லமை, ஓ மகிமை மகிமை ஒற்றுமையா பிரசன்னத்தை உம் வல்லமையை தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீர்கள்? தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஊற்றுமையா ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா. உண்மையாய் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும், ஒரே சிந்தையாய் கேட்போமா? காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி மனதார மனதார கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து ஆமென் கேட்போம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல உம்மேல் வாஞ்சையாய் நான் வந்திருக்கிறேன், வாஞ்சியோடு வந்திருக்கிறேன், தாகத்தோடு வந்திருக்கிறேன், தாகத்தோடு வந்திருக்கிறேன். உங்க பிரசனத்தை உணரும்படி தாகத்தோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வல்லமை அனுபவிக்கும்படி தாகத்தோடு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உண்மையாய் சொல்லுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால நிரப்புகிறார், கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புகிறார், ஆவியினால நிரப்புகிறார், ஆவியின் கலிகூறுதலினால் நிரப்புகிறார். எல்லா புலம்பங்களும் மாறுதுகிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருடைய இருதயங்களை நிரப்பட்டும், கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருடைய சிந்தைகளை நிரப்பட்டும். இந்த ஆரம்பத்திலே தேவ பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கிருபைக்குள்ள விட்டு கொடுங்க. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து என்னுடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவில்லாமல் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியின் கலிகூறுதலோடு உம்மை ஆராதிக்க, உம்மை சேவிக்க, உம்மை மகிமைப்படுத்த தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சந்தோஷத்தோடு, ஆனந்த சந்தோஷத்தோடு, சத்தத்தோடு ஆண்டவரை உயர்த்த போகிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், இயேசு. அல்லேலூயா சொல்லுங்கள். ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும் தேவன் இயேசு உங்களுக்கா இருக்கிறார். ஆமென். நமக்கு எப்பொழுதும் ஜெயத்தை தருகிறவர், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. ஹalleluya. நமக்கு தெரிந்த இந்த பழைய பாடலை இணைந்து பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரம் தட்டி உங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தரை உயர்த்துவோம். எல்லார் கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார். எல்லாரும் பாடுவோம். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார்.
அற்புதம் செய்பவர், அகிலத்தை படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நமக்கு நன்மைகள் அளிப்பவர். சொல்லுவோம், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கிறவரே, என்னை காப்பவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. அறிக்கை பண்ணுவோம், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நானா ஜெயிக்க முடியாது, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. கர்த்தர் தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தா யார் எதிர்த்து நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், நம்மை அழைத்தவர், அவர் ஒருபோதும் மறவாதவர், மாறாதவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்றால் அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஆமென். அவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் வார்த்தையை அனுப்புவார் என்றால் அதில் ஒரு காரியம் இருக்கிறது. அந்த சொன்ன வார்த்தை அது செய்ய நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றாம அவரிடத்துல திரும்புவதில்லை. ஆமென். பூமிக்குள்ள எப்படி ஒரு விதை உள்ள போய் அது கொஞ்ச நாள் பொறுத்து அது முளைத்து மேல வருதோ, அது போல விதை, வசனம் விதை, நிலமாகிய நம்ம மேல நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கிற விதை. ஆமென். கொஞ்சம் பொறுமையா இருந்தா கூட உடனே முளைக்கலன்னா கூட நிச்சயமாய் முளைக்கும். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் முளைக்கும், நிச்சயமாய் வரும். ஆமா. எந்த விதைய நாம மண்ணுல வைக்கிறோமோ அந்த கனி தான் அந்த மரம் கொடுக்கும்.
அது வளர்ந்து வரும்போது. கர்த்தருடைய வசனம் அது மாறாதது. அந்த விதை நம்ம நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. அது வளர்ந்து வரும்போது அதற்கேற்ற பலனை கொடுக்கும். வசனத்திற்கு ஏற்ற பலன். ஆமென். 100 மடங்கு பலன். அது கர்த்தரே அதை செய்கிறார். ஆமென். ஒண்ணே ஒண்ணுதான், அந்த நிலம் நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டா அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, முள்ளுள்ள இடத்துல விதைச்ச விதை என்ன ஆயிரும்னா அது நெருக்கப்பட்டு அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அதால் வளர முடியாது. முள்ளு நெருக்கம். முள் என்னது? உலக கவலை, சிற்றின்பங்கள், மயக்கங்கள், பண ஆசைகள், கசப்புகள், வைராக்கியங்கள். இதெல்லாம் அந்த விதை வளர்ந்து வந்தாலும் அதை வளர விடுறதில்லை, நெருக்குது. நல்ல நிலம் அப்படின்னா அதில் முள் இருக்காது, அதில் கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, பிரச்சனை இருக்காது. அது பாட்டுக்கு சூப்பராக வளர்ந்துடும். அது 100 மடங்கு பலனை கொடுக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் இருதயம் நல்ல நிலமா மாறட்டும். வசனத்தை கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் அது வளர்ந்து வரும்போது அது பலனை கொடுக்கல. காரணம், உலக கவலை வருது, சிற்றின்ப மயக்கங்கள் வருது. இவைகளெல்லாம் மாற்ற கர்த்தரிடத்தில் பலனை கேட்போம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நல்ல நிலமாய் மாற்றுவாராக. ஒரு வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். நமக்கு ஜெயத்தை தருகிற ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமை அடைய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. 100க்கு 100 கர்த்தரை நம்புறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நானும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தினா, ஆண்டவருக்கு முன்பாக நானும் நீங்களும் மண்டியிட்டா, ஒரு நாளும் மனுஷனுக்கு முன்பாக மண்டியிட கர்த்தர் நம்மை அனுமதிக்கவே மாட்டார். நம்முடைய தலை மனுஷருக்கு முன்பாக தாழ்ந்து போகவே செய்யாது. ஹல்லேலூயா. ஆமென். 100க்கு 100 கர்த்தரை நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. உங்களைத்தான் நம்புறேன் ஆண்டவரே, உம்மையே நம்புறேன். பைபிள் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் எப்படி இருக்கிறான்? உம்மையே சொல்லுங்க, உம்மையே நம்பி இருக்கிறான். உம்மையும் அல்ல, உம்மையே. உங்களை மட்டும் தான் ஆண்டவரே. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, செய்யுங்கப்பா. ஆமென். நல்ல கரம் தட்டி இணைந்து பாட போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 நான் உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். கரங்களை தட்டி வாஞ்சையோடு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுவோம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கைகளை தட்டி சொல்லுங்கள், ஆண்டவரே 100க்கு 100 நான் உங்களை நம்புவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன், உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? முழு மனதோடு செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கைகளை உயர்த்தியே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே. அப்போ சில நாட்கள்ல அலங்கார வாசலில் ஒரு முடவன், 40 வயதிற்கு மேற்பட்டவன், அவனை அனுதினமும் பிச்சைக்கு எடுக்கிறதற்காக தேவாலயத்தின் வாசல், அலங்கார வாசலை கொண்டு வச்சாங்க. அவனால் தனிச்சையாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஜனங்கள் சந்தோஷமா ஆலயத்துக்கு போறதையும் வர்றதையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு நாட்களும். ஆனால் அவனால் அப்படி செய்ய முடியல. ஒரு நாள் அவன் பேதுருவும் யோவானிடத்திலும் பிச்சை கேட்டான் என்று வேதம் சொல்லுது. பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க? என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்களாம்.
வேதம் சொல்லுகிறது, அவன் நடந்து குதித்து துதித்து கொண்டே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இந்த இயேசுவின் நாமம் அல்லாமல் தேவ ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. உங்களையும் என்னையும் ரட்சித்த நாமம் இயேசுவின் நாமம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம். இயேசுவே உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல நாம கூடி வந்ததற்கான காரணம் ஒண்ணுதான், அவருடைய நாமம். அவருடைய நாமம் நம்மை ரட்சித்தது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நம்ம தகுதியினால் இங்க வந்து உட்காரல, நம்ம திராணியினால் இங்க வந்து உட்காரல. கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த நாமம் நம்ம கையை பிடிச்சு தூக்கி விட்டுருச்சு. முடவர்களாக கிடந்தோம், பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், அநியாயம் செய்தவர்களாக இருந்தோம். நம்மை தேடி வந்த நாமம் நம்மை ரட்சித்து நம்ம தூக்கி விட்டுருச்சு. அந்த தைரியத்தில் தான் இங்க வந்திருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியா கர்த்தர் ஆராதிக்கணும்ல. பைபிள் சொல்ல, அவன் துதித்து கொண்டே துதித்தான், குதித்தான், நடந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். அது வரைக்கும் அவனால தேவனை மகிமைப்படுத்த முடியல ஃப்ரீயா. காரணம், அது வரைக்கும் அவன் அந்த இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெறவில்லை. வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினால் விடுதலை பெற்றவர்கள். அவன் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறார். என்ன நன்மை செஞ்சிருக்கிறாரு? நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆமே, நம்முடைய நோய்களை சுகப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய மீறுதல்களை மன்னித்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறார். இதை விட பெரிய நன்மை வேற என்ன வேணும்? யாரும் செய்ய முடியாத காரியத்தை இயேசு உங்களுக்காக எனக்காக செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையால் நிரம்பிட வந்து நிற்கிறோம். இந்த பாடலை நல்ல கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே எல்லார் கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். ஆமென். பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. சந்தோஷமாய் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. சந்தோஷமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற உற்சாகமாய் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே பாடுவோம். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. நன்மை செய்தவர், நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. பரிசுத்தரே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகனம் மகிமை, துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மிலே அன்பு கூற, ஆண்டவர் உம்முடைய உறவாட, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உம்மை பற்றி கொண்டிருக்க, உம்மை சார்ந்திருக்க, உம்மை நேசிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த இடத்துல நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவரே பலிபீடத்தில் வைக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக அல்ல, நீதியின் ஆயுதங்களாக மாற்றும்படி ஆண்டவர் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவங்களை மன்னித்து, என் அக்கிரமங்களை மன்னித்து, என் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவர் என்னுடைய பலிகளை அங்கீகரிங்க, என்னுடைய பலிகளை அங்கீகரிங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னையே ஜீவ பலியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் வைக்கிறேன்.
பலிபீடத்தில் வைக்கிறேன், பலிபீடத்தில் வைக்கிறேன், பலிபீடத்தில் வைக்கிறேன். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் அவரிடத்தில் ஜீவ பலியாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனை செய்யணும் எதிர்பார்க்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் கண்கள், என் காதுகள், என்னுடைய நாவு, வாய், என் சிந்தை, என் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் ஜீவ பலியா நான் விரும்புறதை செய்யக்கூடாது ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புறீரோ அதை செய்யணும். அதுதான் ஆராதனை. அர்ப்பணிப்பு தான் ஆராதனை. அர்ப்பணிப்பு தான் ஆராதனை. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடிய. கரங்களை உயர்த்தி சேர்ந்து உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு. சபையே உண்மையா பாடணும், உணர்ந்து சொல்லணும். சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா. உள்ளத்திலிருந்து சொல்லுவோம். தகப்பனே உம் பீடத்தில் நான் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், தீய செயல்களை அழித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் எங்களை ஒப்பு கொடுத்தோமையா. உகந்த காணிக்கையாய், உகந்த ஜீசஸ் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. கண்களை தூய்மையாக்கும், கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தா உமை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தா உமை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும். கர்த்தர் குரல் கேட்கணும்.
சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லே இயேசுவே அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் எங்கள் ஸ்தோத்திர பலிகளை எங்கள் துதி பலிகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தின அன்பிற்காக 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தினார், தேவைகளை சந்தித்தார், சுகபலன் ஜீவனை அருமையாய் எண்ணி நமக்கு கிருபையாய் தந்தார், பாதுகாத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி, நம்மை கர்த்தர் பாதுகாக்கும்படி, நம்முடைய விசுவாச குடும்பங்களின் எல்லைகளில் கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படும்படி, போகிற வருகிற வழிகளிலெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து சமாதானத்தை அருளும்படி, குடும்ப உறவுகளுக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் தரும்படி, அருகாம் பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து நாம் ஒரு மனதோடு ஜெபம் பண்ண போறோம். வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாக்கும்படி, விசுவாச குடும்பங்களின் எல்லைகளில் கர்த்தருடைய இரத்தத்தை தெளிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு சபைக்கு வர இயலாதவர்கள் எந்த சூழ்நிலையிலாலும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி, அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி, அவர்களை கர்த்தர் திடப்படுத்தி, வருகிற நாட்களில் சபை ஐக்கியத்தில் இணைந்து ஆராதிக்கிறவர்களாய் மாற்றும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர், இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இயற்கையினால் வருகிற அழிவுகள், சத்துருடையானால் வருகிற கிரியைகள் எதுவும் எங்களை அணுகாதபடிக்கு, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் எங்கள் குடும்பங்களை கர்த்தர் தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. வியாதிகளுக்கு தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உயிர் சேதங்களுக்கு தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. விபத்துகளுக்கு தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் குடும்பங்கள் மேல உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். வாகனங்களில் உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு சூழ்ந்து ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவை அறியணும், நாங்கள் வாழுகிற பகுதி இயேசுவை அறியணும் ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், கர்த்தருக்கென்று வாழணும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படணும். நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு விசை கூட 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியங்களிலும் நாம மகிமை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அடுத்த வாரம் நடைபெறுகிற VBSல ஆண்டுடைய மகிமை வெளிப்படும்படியா 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய பகுதியிலிருந்து திரளான ஆமீன் சிறு பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்தும்படி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் இப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். இது நம்முடைய ஜெப நேரம், நம்முடைய குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்கிற நேரம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காய் நாம் ஜெபம் பண்ணுகிற நேரம், ரொம்ப முக்கியமான நேரம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் எந்தெந்த தேவைகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எல்லாரும் ஒரு மனதோடு ஆமீன் சிந்தையை ஒருமுகப்படுத்தி ஜெப சிந்தையோடு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்தந்த காரியங்கள் இன்னும் நடக்கலை, நான் எதிர்பார்த்துருக்கிறேன், நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் செய்வீங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், கர்த்தர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய ஆத்துமாக்களை காக்கிறவர்,
இடத்தில் அநேகர் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீர்கள். அநேகர் குடும்பங்களில் பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீர்கள். அதற்கு ஒரே தீர்வு இயேசு மட்டும்தான். சமாதான காரணர் இயேசு மட்டும்தான். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ஜெபம் பண்ணலாமா? வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் வியாதி நீங்க ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்கள் எளிய ஜெபங்களை கேட்பார். கிருபையா இறங்குவார். குற்ற மனசாட்சிகளோடு வந்திருக்கிறவங்க, ஆண்டவரே என் பாவங்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னை ஜெபிக்கிறவனா மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து எந்தெந்த காரியங்களை நினைத்து நீங்கள் பிரச்சனைகளை நினைத்து குழம்பி வந்திருக்கிறீர்களோ அதை தேவ சமூகத்தில் வையுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவர் வாக்கு மாறாதவர். வேலை காரியத்தில் தொய்வோடு வந்திருக்கிறீங்களா? ஆமென். பிசினஸ்ல ஆமென் தொய்வோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. பொருளாதார மேன்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. சுகத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்தமிட்டு எல்லாரும் வாய் திறந்து இருதயத்திலிருந்து ஜெபிக்கணும். உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணணும். உண்மையான ஜெபம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நிச்சயமாகவே பதில் தருவார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டுடைய கரம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிற கரம். கர்த்தருடைய கரம் நம்முடைய தீமையிலிருந்து விலக்கி ரட்சிக்கிற கரம். கர்த்தருடைய கரம் போராட்டங்களிலிருந்து விடுவிக்கிற கரம். கர்த்தருடைய கரம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கரம். நம்மை வெட்கப்படுத்தாமல் நம்மை உயர்த்துகிற கரம். நம்முடைய அழுகைகள், நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கரம். நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. என் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. என்னுடைய முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், என்னுடைய ஊழியங்களில் நிறைவேறட்டும், என்னுடைய எதிர்கால திட்டங்களில் நிறைவேறட்டும். கேளுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையா இறங்குகிறார். கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியா எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே தீர்ந்து போகும். இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும். கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகும். ஜெபம் பண்ண தேவ கிருபை வெளிப்படும். ஆமென். சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும். சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும். சமாதானம் இல்லாத நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும். ஒரு பரிபூரண சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை உன் குடும்பத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை தொட விரும்புகிறார். ஆமென். ஆமென். திருமண தடைகள் விலகட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். வேலை காரியங்களில் நன்மை கிடைக்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் ஜெபங்களை நினைத்திருக்கிறார். நினைவு கூறும் தெய்வம். உங்கள் ஜெபங்களை நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையில் உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் தள்ளாடி போவது இல்லை. நீங்கள் மனம் பதறி போவது இல்லை. மகனே திடன் கொள், மகனே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நம்புகிற காரியம் கர்த்தரால் வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் நம்புகிற காரியங்கள் கர்த்தரால் வரும். நன்றி 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 நன்றி. மல்லரபடி எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஒரு விசை கூட. பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ள
உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அநேகர் சோர்ந்து வந்திருக்கிறாங்க, பலப்படுத்துகிறோம், உடைய கரத்துக்குள்ள தருகிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஏசாயா 53வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா 52வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து ஏசாயா 53வது வசனம் வரையிலும் கடந்த வாரங்களில் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், மீட்பின் திட்டத்தில் கர்த்தர் செய்த தியாகம், கர்த்தர் பட்ட பாடுகள், இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அற்புதமாய் காண்பித்து கொடுத்தார். அதை இங்கே ஏசாயா 53, ஏசாயா 52 நம்ம வாசிக்கிறோம். ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தைகள். ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் இயேசு பிதாவுடைய ஊழியக்காரர், அவர் ஞானமாய் நடப்பார். எப்படி ஞானமாய் நடந்தார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். உன்னதமானவருக்கு சமமாய் இருந்தவர், ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷர் சாயலானார் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஆண்டவர் சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், பூரண அழகுள்ளவர். ஆனால் சிலுவையில் அந்த பாடுகளை படும்போது அவருக்கு பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. எல்லாரும் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், அவரை நோக்கி பார்க்க மறந்தார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டோம். இத்தனை பாடுகள், இத்தனை தியாகங்கள் மனுக்குலத்திற்காக செய்த அந்த இயேசுவை யாருமே விசுவாசிக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களிலேயே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது இடையில சொல்றார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை. ஏன்னா இது விசுவாசிப்பது கொஞ்சம் அரிதான காரியம். யூதர்களால விசுவாசிக்க முடியல. ஆனா இதுதான் மீட்பின் திட்டம், தெய்வம் வைத்த திட்டம் இதுதான். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், இளங்கிளையை போல, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. 3வது வசனம் ஏசாயா 53:3 சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். கவனிங்கள், நம்முடைய ஆண்டவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட. நான் சொல்றேன், நீங்களும் நானும் மனுஷரால் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை நம் ஆண்டவருக்கு புரியும். ஏனென்றால் அவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். நீங்களும் நானும் அசட்டைப்படுத்தப்படும் போது ஆண்டவருக்கு அந்த வேதனை புரியும். அவரும் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டார். அவர் பாடுகள் நிறைந்தவராயிருந்தார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த 3 வசனங்கள் தான் இந்த பகுதியின் மிக மிக முக்கியமான பகுதி. கவனிங்க, சுவிசேஷத்தின் மையம் என்று அழைக்கப்படுகிற 3 வசனங்கள், அடிக்கடி நாம வாசிக்கிற வசனங்கள். அதை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சுருக்கமாக 3 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா 53, 4, 5, 6. அவர் பாடுகள் நிறைந்தவராயிருந்தார் அல்லவா, அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார் அல்லவா, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார் அல்லவா, துக்கம் நிறைந்தவராயிருந்தார் அல்லவா. ஏன் ஏன் ஏன்
அதை அடுத்த 3 வசனங்களும் விளக்குகிறது. வாசிப்போமா? 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் சத்தமாய் படிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார். அல்லேலூயா. ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த அகோர காட்சி? ஒரு பாவமும் செய்யாதவருக்கு ஏன் இந்த தண்டனை? ஏன் மனுஷரால் நிராகரிக்கப்படுகிறார்? ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்? பைபிள் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏன் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார்னா, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். எத்தனை பேர் தான் நம்புறீங்க? பாதி பேர் தான் நம்புறீங்க. நம்புறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏசாயா அப்படிப்பட்டவங்களை பார்த்தா கேட்கிறாரு போல இருக்கு. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இதை வெளியே சொன்னா நிறைய பேர் நம்பல. சுவிசேஷம் அழகா தான் எனக்கு பிரசங்கிக்கப்படுது. நல்லா கவனிங்க, சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுது. இப்ப இந்த சுவிசேஷத்தை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டோம், சாட்சியா வாழ்றோம். நம்ம வாழ்க்கையை பார்த்தே நிறைய பேர் திருந்தல. உண்மையா வாழ்ந்தாலும் நிறைய பேர் திருந்தல. காரணம் இருக்கிறது. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாரும் விசுவாசிக்கல. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்களா? இல்ல. நான் கடந்த வாரத்தில் அதை சொன்னேன். சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, ஆனா எல்லாரும் அதை விசுவாசிக்கல, எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளல. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல. அவர் திரும்ப திரும்ப சொன்னார், தன்னை மேசியா என்பதை காண்பிக்க அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய போதனைகளினாலும் உவமைகளினாலும் தன்னுடைய ஊழியத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அநேகர் அவரை விசுவாசிக்கவில்லை. இயேசுடைய ஊழிய நாட்களில் கூட அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைக்கல. ஆனால் இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணப்படுது, சுவிசேஷம் தீவிரமா பிரசங்கம் பண்ணப்படுது. இன்றைக்கும் ஜனங்கள் பெரும்பாலும் விசுவாசியாமல் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களில் ஆண்டுடைய வார்த்தையை பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாவனவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணி இருக்கிறான்? குருடா இருக்கிறான். காத குருடாக்கல, மனதை குருடா இருக்கிறான். இயேசு உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உன் துக்கங்களை சுமந்தார் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு அவங்க மனசு என்ன பண்ணி இருக்கிறான்னா குருடாக்கி வச்சிருக்கிறான். நாம சொல்ல நினைக்கிறோம், எவ்வளவோ சொல்றோம் பாஸ்டர், எவ்வளவோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றோம், சாட்சியை சொல்றோம், இயேசு உண்மையான தெய்வம்னு வசனத்தை எடுத்து பேசுறோம். எவ்வளவு சொன்னாலும் இந்த கல்லான மனுஷனுக்குள்ள இந்த வார்த்தை போகவே மாட்டுதே. பைபிள் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவங்க மனக்கண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்ப நீங்களும் நான் என்ன செய்யலாம்? சொல்லலாம், அவங்களுக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கணும், அதுதான் நம்முடைய வேலை. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஜெபம் பண்ணணும். நாம எதுவும் உள்ள போய் பண்ண முடியாது. உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்த விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு முறை எத்தனையோ ஆட்கள் நம்மிடத்துல சொல்லி கேட்காததை ஏதோ ஒரு நாள் ஒரு மாற்றம் நமக்குள்ள நம்மளை புரியாமலே வந்துருச்சு. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு. இதுல மனுஷனுடைய பங்கே இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அவிசுவாசியாம இருக்கிறவங்களுடைய மனசை இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிறோம். நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை
பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். விசுவாசியாத ஜனத்துடைய மனசை இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி வச்சிருக்கிறதுனால அவன் விசுவாசிக்கல. நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம், அதுல கூட நானும் நீங்களும் பெருமை பாராட்ட ஒண்ணும் கிடையாது. பவுல் என்ன எழுதுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார் பவுலை கொண்டு? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட விதம் என்னன்னா, அந்த சிலுவையை, இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை, அந்த அகோர காட்சியை நிறைய பேர் பார்க்காம தங்களுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டாங்க. ஆனா கிருபையாய் அவர் முகத்தை பார்க்க வச்சதே அவர்தான். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் என்னவாயிருச்சு? பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்க்காதவருடைய முகங்கள் இன்னைக்கு இருளில் இருக்கிறது. அவருடைய மனசை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். விசுவாசிக்கல. ஏதோ ஆண்டுடைய கிருபையினால ஆண்டு நம்ம முகத்தை திருப்பி அங்க பார்க்க வச்சாரு. அந்த முகத்திலிருந்து வந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமா மாத்திருச்சு. அப்படிதான் நாம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் இருளிலிருந்து நாம வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம். தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அந்த சிருஷ்டிப்புல ஆண்டவர் முதல்ல உண்டாக்குனது என்னன்னா வெளிச்சம். என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் வந்துருச்சு. அது போல தான் ரட்சிப்பும். ஆண்டவர் தான் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். பைபிள் சொல்லு, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து. ஆமே. அதனால பாருங்க, ரட்சிப்புல கூட நானும் நீங்களும் பெருமை பாராட்ட ஒண்ணும் கிடையாது. அதனால மற்றவங்க ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து ஏளனமா பாத்திரக்கூடாது, இழிவா பாத்திரக்கூடாது. ஆண்டவரே, கிருபையா எங்களை ரட்சித்தது போல, கிருபையா எங்கள் மனதில் உம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணினது போல அவங்க மனசுலையும் இந்த ஒளியை பிரகாசிக்க பண்ணுங்க. அந்த மனதை குருடாக்கி வைத்திருக்கிற பிரபஞ்சத்தின் தேவன் அந்த இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகணும். நாம ஜெபிக்கணும். ஆமே. அல்லேலூயா. அப்படிதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிதான் ஜனங்களை கர்த்தர் தொடரார், மாற்றார். அவருடைய அனாதி தீர்மானம், அனாதி சித்தம், இவைகளெல்லாம் நீங்க புரிந்து கொண்டால்தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதமும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற விதத்தையும் அற்புதமாய் நாம் தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். இல்லைன்னா ஏதோ நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அவங்க சொல்லி இவங்க சொல்லி அப்படி இல்லை, அப்படி வர முடியாது. அதுல அந்த ரட்சிப்புல வந்து பரிபூரணமும் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பேசுகிறேன். அந்த மகிமையான தேவன் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணினார். அதனால தான் ரட்சிக்கப்பட்டோம். அதனால தான் லைட்டு வந்துருச்சு. அது வரைக்கும் மங்கி மங்கி எரிஞ்சிட்டு இருந்தோம், அறியாம இருந்தோம், தெரியாம இருந்தோம். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் வந்துருச்சு, லைட் வந்துருச்சு. என் பாவத்தை மன்னிக்க, என் பாவத்தை சுமக்க ஒருத்தர் இந்த பூமியில வந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தை சுமந்தார், என் அக்கிரமங்களை மன்னித்தார். அவருடைய தழும்புகளை நான் குணமாகிறேன். இப்படிதான் ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு நம்முடைய இருதயங்களை வச்சுட்டார். இதை யாருமே இனி மாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது இன்னும் ஆழமா நம்ம தியானித்து பார்க்கணும்னா, எப்படி ஆண்டவர் மேல இந்த காரியங்கள் சுமத்தப்பட்டது. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். லேவியராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆசாரியன் ஆரோன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் பாவ நிவாரணத்திற்கென்று பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அது இங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. என்ன? அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்த்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி, ரொம்ப முக்கியமான வசனம் 21வது வசனம், அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல
அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும். அப்படியே இருங்க. இங்க ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. இங்க லேவியராகும் 16:21 அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு. கவனிக்கிறீங்களா? மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார்னா இதுதான். அந்த வெள்ளாட்டுக்கடா அது எந்த பாவமும் செய்யல, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆசாரியன் 2 கைகளை அதுக்கு மேல வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் இல்ல, பாவங்கள். ஒரு பாவம் 2 பாவம் இல்ல, ஒரு மனுஷன் செய்த பாவம் 2 மனுஷன் செஞ்ச பாவம் இல்ல. இஸ்ரவேலர்கள் அத்தனை பேர் செஞ்ச பாவத்தையும் ஒரு பாவமும் செய்யாத அந்த வெள்ளாட்டு கடா மேல அந்த ஆசாரியன் கையை வச்சு சொல்றான், பாவ நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு. சொல்லுங்க, ஒன்னொன்னா சொல்லி. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நாம இவ்வளவு நாள் செஞ்ச அத்தனை அக்கிரமங்களையும் அத்தனை மீறுதல்களையும் அறிக்கையிட்ட ஒரு நாள் போதுமா, பத்துமா? யோசிச்சு பாருங்க ஐயா. இதெல்லாம் அந்த ஆட்டுக்கு மேல வைக்கப்படுது, அது ஒன்றும் தெரியாம நிக்குது. வச்சு அதன் அந்த பைபிள் சொல்லுது, அவைகளை வெள்ளாட்டு கடாவனுடைய தலையின் மேல் சுமத்தி. எப்படி இருக்கு பாருங்க. அது சுமக்க தேவையில்லை, அது எந்த காரியமும் செய்யல. ஆனா ஆசாரியன் என்ன பண்றான்னா, எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மனுஷனுடைய எல்லா காரியங்களையும், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத செஞ்ச எல்லா அக்கிரமங்களையும் ஒரு பாவமும் செய்யாத அந்த வெள்ளாட்டு கடாவின் தலையில என்ன பண்றார்? சுமத்துறார். சுமத்துறார். சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன். பைபிள் சிலுவையை குறித்து சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். பாவம் செய்கிற மனிதன் சாபத்தில் இருக்கிறான். இந்த பாவம் நிறைந்த அந்த சாபம் முழுவதும் இப்ப வெள்ளாட்டு கடா மேல சுமத்தப்படுது. அதுதான் கர்த்தரை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை பாவம் ஆக்கினார். பாவம் அறியாத ஆடு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அதுக்கு தலைக்கு மேல சுமத்தப்பட்டது. மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? பாவத்தினால் உண்டாகிற துக்கம், சஞ்சலம், தேவனை பிரியப்படுத்தாமல் தேவனை விட்டு வழி விலகினதுனால உண்டான சஞ்சலங்கள், துக்கங்களை இயேசு சுமந்தார். சுமத்தப்பட்டது இங்க ஆட்டுக்கு மேல, அங்க ஏசாயால சொல்ல அவர் சுமந்தார்னு சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஆடுகளுக்காக ஜீவனை நானே கொடுக்கிறேன், நானே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஒன்றும் தெரியாத ஆட்டுக்கு மேல சுமத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லுது. இந்த வெள்ளாட்டு கடா மேல ஏற்றுக்கொள்ளப்பட வைக்கப்பட்டது, அது சுமத்தப்பட்டது. ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் அந்த வெள்ளாட்டு கடா மேல சுமத்தப்பட்டது. இஸ்ரவேலர்கள் செய்த பாவங்களினால் உண்டான சகல மீறுதல்களும்
அக்கிரமங்களும் இந்த வெள்ளாட்டுக்கடாவின் தலைக்கு மேல சுமத்தப்பட்டு அது என்ன படப்படுறதுன்னா வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடப்படுகிறது. அப்படின்னா என்னன்னா, ஆள் இல்லாத இடத்துக்கு, அது ஒரு சாபமில்லாத ஆசீர்வாதமான எந்த தவறும் செய்யாத அந்த வெள்ளாட்டுக்கடா இப்போ மனுஷருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் வியாதியையும் சுகவீனத்தையும் சாபத்தையும் சுமந்து கொண்டு வனாந்தரத்தில் அலைந்து திரியும். அது அப்படியே விடப்படும். அதுக்கு தண்ணி கிடைக்காது, அதுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, அது அப்படியே விடப்படும். 22வது வசனம் பாருங்க. அந்த வெள்ளாட்டுக்கடா அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு. தியானிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? அந்த வெள்ளாட்டுக்கடா ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக. ஆட்கள் இல்லாத தேசம், ஜனங்கள் இல்லாத தேசம், வனாந்தர வழியாக அதை விட்டுருவாங்க. அப்படியே அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன். இப்ப கல்வாரிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பாடுகள், துக்கங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். பிலாத்துவுக்கு முன்னால பிரதான ஆசாரியர்கள், வேத பண்டிதர்கள், வேத பாரகர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து இவன் அந்த தப்பு பண்ணனா, இவன் ரோமர்களுக்கு விரோதமா பேசினா. பிலாத்து சொல்றாரு, விசாரிச்சுட்டு இவன்ட்ட எந்த குற்றமும் காண. கலகம் அதிகரித்ததினால் இயேசுவை வாரினால் அடிப்பித்து விடுதலையாக்க பிலாத்து மனசா இருந்தார். நல்லா கவனிக்கணும். இயேசு காயப்படுத்தப்பட்டார், விலாட்டினால் அடிக்கப்பட்ட, வாரினால் அடிக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவரை குறித்து உளப்பட்ட நிலத்தை போல அவருடைய முதுகெல்லாம் மாறி போனது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தனித்து விடப்பட்டார், காயப்பட்டார். பிலாத்துவே சொல்றார், இவர்கிட்ட எந்த அக்கிரமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, அவரை அடிக்கிறதற்கு அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆனா ஜனங்களுடைய கலகத்து நிமித்தம் இயேசுடைய முதுகு அடிக்கப்பட்டது, அவருடைய சதைகள் எல்லாம் பீத்தி எடுக்கப்பட்டது. வனாந்தரத்தில் விடப்பட்ட அந்த ஆட்டை போல இயேசு தனித்து விடப்பட்டார். எந்த சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தப்படுகிற மனிதனும் சிலுவைக்கு முன்பாக அடிக்கப்பட மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அவர் தலையில அந்த முள்முடி சுமத்தப்பட்டது. சாபம், ஜனங்களுடைய அக்கிரமத்தினால் உண்டான சாபம், பாவம், மீறுதல் எல்லாம் அந்த சாபமான முள்முடி அந்த வெள்ளாட்டு கடா மேல எப்படி அந்த ஆசானி 2 கையை வச்சு அந்த அந்த சாபத்தை சுமத்துனானோ, அக்கிரமத்தை சுமத்துனானோ, அதோ போல இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுடைய என்னுடைய சாபங்கள் எல்லாம் அவர் தலையில் சுமத்தப்பட்டது. வனாந்தரத்தில் விடப்படுகிற அந்த வெள்ளாட்டு கடாவை போல இயேசு எல்லாருடைய காட்சிக்கும் பார்வைக்கும் அவர் ஒரு சபிக்கப்பட்டவராயிருந்தார். ஏன்னா மரத்தில் தூக்கப்படுகிற இவனும் சபிக்கப்பட்டவன், அது யூதர்களுக்கு தெரியுது. அதனால்தான் ஏசாயா 53ல் அவர் மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். ஆனால் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அங்க இருந்தவங்க அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவாலயத்துக்கு விரோதமா பேசினான், தேவ தூஷணம் சொன்னான், தன்னை தேவனுக்கு சமமாக்கினான். அதனால தான் இப்படியெல்லாம் இவன் செஞ்சதுனால தான் தேவன் அவரை கைவிட்டுட்டான், தேவன் இந்த மனுஷனை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அவங்க போறவங்க வாரவங்க எல்லாம் தலையை தூக்கி பார்த்து அவரை பரிகாசம் பண்ணினாங்க. அவர் தேவனால் சிறுமைப்படுத்தப்படுகிறார் என்று எண்ணினார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அப்படி அல்ல, அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் காயப்பட்டார். ஆண்டவர் அடி அடி அடின்னு அடிச்சு அப்படி சரீரமெல்லாம் ரத்தம், காயம், தள்ளாடி போய் நிற்கிற நேரத்தில் திரும்ப ஜனங்கள் சொல்றாங்க, இவரை சிலுவையில் அறையும்.
பிலாத்து நினைச்சான் அடிச்ச உடனே விட்டுருவாங்க. திரும்ப கலகம் அதிகமாகிறது, கண்ட்ரோல் பண்ண முடியல. பிலாத்துவால் குற்றம் சாட்டப்படாதவர், குற்றம் நிரூபிக்கப்படாதவர். யோசிச்சு பாருங்க, முதல் முறையாக ரோம அரசாங்கத்தால இந்த குற்றத்தை செஞ்சதுனால இவர் சிலுவை மரணத்திற்கு பாத்திரவான் என்று பிலாத்துவால் எழுத முடியாமலேயே இயேசு சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் மனுஷருடைய பார்வையில். ஆனா கர்த்தர் சொன்னார், நானே என் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறேன்? ஜீவனை கொடுக்கிறேன். ஏன்னா நம்ம அதைத்தான் வாசிச்சோம், என் ஆடுகள் எல்லாம் தன் தன் வழியில அதுகளா போயிருச்சு. அதான் 6வது வசனத்துல வாசிச்சோம். வாசிங்க பார்க்கலாம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கல்வாரி அன்பை தியானித்து பார்க்கிறீர்களா? நிதானித்து பார்க்கிறீர்களா? பாவம் எவ்வளவு கொடுமையானது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஈஸி கிடையாது. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன், அப்படி இல்லை. பாவத்தினால் உண்டாகிற விளைவை நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல இயேசு அனுபவிச்சுட்டு இருக்கிறார். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களும் ஆண்டவர் சொன்னார், என் நாடுகளுக்காக நானே ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு என்ன இருக்கு? அதுதான் வல்லமையான வார்த்தை. அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. பிலாத்துக்கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, நீரா இதை பேசுகிறீரோ? இதை பேசுறதுக்கு யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? பிலாத்து சொல்ல, உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. கர்த்தர் சொல்லுவார், பரத்திலிருந்து அருளாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நானே கொடுக்கிறேன். என் ஆடுகளுக்காக நானே என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆடுகளின் பிரதான மேய்ப்பன் நானும் நீங்களும் சேவிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல தன்னுடைய ஜீவனை மரணத்திலிருந்து திரும்ப எடுக்கவும் இயேசுவுக்கு வலிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. பகல் வேளையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை நம்புகிறீர்கள்? இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய அக்கிரமம் அல்ல நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவம் அல்ல நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல் அல்ல மீறுதல்கள். எத்தனை முறை கர்த்தரை விட்டு பின்வாங்கி நாம் மீறி போனோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மேல பிதாவாகிய தேவன் சுமத்தினார். நம்ம எல்லாரும் அவனவன் வழியில போனோம், ஆடுகளை போல. அவனவன் நமக்கு தெரிஞ்ச வழி. கவனிங்க, கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது நானும் நீங்களும் விரும்புகிறபடி வாழ்றதில்ல. இண்டிபெண்டன்ட் லைஃப் இல்லை. தனிச்சையா நான் முடிவெடுப்பேன், தனிச்சையா போவேன். எப்போவுமே நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. கர்த்தர் என்ன சொல்றார் அதன் கீழ் இருக்கிற வாழ்க்கை. ஆதியிலே மனுஷனை தேவன் உண்டாக்கி எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்க விட்டுட்டார். ஒன்ன மட்டும்தான் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னார். பிசாசு வந்து என்ன தெரியுமா சொல்லுச்சு? நீ இதை சாப்பிட்டேன்னா நீ என்னவாயிருவ? சொல்லுங்க. உன் கண்ணு திறக்கப்பட நீ என்னவாயிருவ? தேவனா ஆயிருவ. பாருங்க, அப்படிங்கிற வார்த்தையை விதைச்சி, சூழ்ச்சியை விதைச்சி, உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். நீ உன் பாட்டுக்கு, ஆமா, பிதா சொல்றதை கேட்க வேண்டாம், தெய்வம் சொல்றதை கேட்க வேண்டாம், உன் வழியில நீ போயிடலாம். அங்கதான் வந்துருச்சு மீறுதல். அந்த விதையில தான் வந்துருச்சு மீறுதல். மனுஷன் என்ன நினைச்சான்? ஓ அப்படியா, இனி அவருக்கு கண்ட்ரோல்ல இருக்க வேண்டாமா? நம்ம பாட்டுக்கு பைபிள் சொல்லுது, அவன் தன் தன் வழியிலே போனான். எந்த ஒரு மனுஷன் தன் தன் வழியில சுயமா யோசிச்சு முடிவெடுத்து நான் செய்யறதா ரைட்னு நிக்கிறானோ அதே மீறுதல் தான், அதே பாவம் தான். வாழ்க்கையை ஆண்டுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும்.
கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். பிசாசு சொல்லுது நீ புசிச்சா சாக மாட்டேன்னு சொல்லுது. அங்க தொடங்கிருச்சு. நான் யாருக்கு கீழே இருக்க மாட்டேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் தனியா யோசிச்சு தனியா போவேன். தன் வெளியில போனான். நல்ல கவனிங்க, சபை ஐக்கியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், கர்த்தர் நம்மை ரட்சித்து எங்க வச்சிருக்கிறார்னா எங்கேயோ நம்மளை விடல, சபையில வச்சிருக்கிறார், இந்த மந்தையில வச்சிருக்கிறார். இந்த மந்தையில தான் உங்களுக்குரிய போஷாக்கை கர்த்தர் கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் எங்க வேணாலும் போவோம் பிரதர், எப்படி வேணாலும் வாழுவோம் பிரதர். சபை மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல, கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. கர்த்தர் இந்த ஐக்கியத்தை வச்சிருக்கிற அந்த மந்தைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாருன்னா தன் வழியில போவதற்காக அல்ல, கர்த்தர் சொல்லுகிற வழியில் போவதற்காக. இன்னும் நானும் நீங்களும் அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் கர்த்தரை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தன் வழியில போனவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆடுகளுக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியல. தன் பைபிள் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்ற ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஃபர்ஸ்ட்ல நீங்க தொடங்க வேண்டிய வசனம் இதுதான். சிலவன் சொல்லுவான்ல, எனக்கு என்ன குறை, வீடு இருக்கு, கார் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நோய் இருக்கு, அதுக்கு இல்ல சுவிசேஷம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற வார்த்தை என்னன்னா, பாவத்தினால் உண்டாகிற விளைவினால் வருகிற சாபங்கள், வியாதிகள், நோய்கள், இவைகளை எல்லாம் அவருடைய தழும்பு குணமாக்கிருச்சுன்னா அவர் பட்ட காயம், நான் செஞ்ச பாவத்தினால் வருகிற வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் காயத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வருது, அவர் பட்ட காயங்களினால் நான் சுகமா இருக்கிறேன், குணமா இருக்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவர் பட்ட காயங்கள், அவர் ஏன் காயப்பட்டார் அதை தான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம். இன்னும் பைபிள் சொல்லுது, அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய நோய்களை, இது வேற யாரு சொல்ல முடியும்? நம்ம நோயை நம்ம அப்பா சுமக்க முடியுமா? அம்மா சுமக்க முடியுமா? நம்ம பிள்ளையுடைய நோயை நாம சுமக்க முடியுமா? பைபிள் சொல்லுது, நம்ம நோயை இயேசு சிலுவையில் சுமந்தார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் இருக்கிற நோயை இயேசு சுமந்தார். ஹல்லேலூயா. நோயில்லாத வாழ்க்கையை தருவதற்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அத்தனை அக்கிரமங்களையும் சுமந்தார். அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா 53:5 சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. பாவம் செய்கிற மனிதனுக்கு சமாதானம் இருக்காது. பாவம் செய்கிற மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறான். தேவனோடு உறவில் இல்லாத மனிதன் செத்த மனுஷன், சமாதானம் இல்லாத மனுஷன். இந்த சமாதானம் என்கிற வார்த்தைக்கு பொருள் ஷாலோம் அப்படின்னு இருக்கு. ஷாலோம்னா என்ன? சமாதானம், பூரண சமாதானம். இந்த காரியத்தில் ஒரு சமாதானம் அப்படி இல்லை, எல்லாவற்றிலும் சமாதானம். பாவம், அக்கிரமம், மீறுதல், வியாதி, இன்னும் சாபம், இவைகளினால் வருகிற சமாதான குலைச்சல், இவைகள் எல்லாம் மாற்றி அதுல ஒரு சமாதானத்தை தரும்படி, எல்லா அக்கிரமங்களை மாற்றி நமக்கு சமாதானத்தை தரும்படி ஆண்டவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அவர் ஆக்கினைனா தண்டனை. யார் மேல வந்தது? இயேசு மேல வந்தது. இயேசு என்னத்தான் அப்படி பெருசா செஞ்சுட்டாருன்னு கேட்கிறவங்களுக்கு சொல்லுங்க, முதல்ல நமக்கு தெரியணும். அது இன்னைக்கு நான் சமாதானத்தோடு வாழ்றேன்னா அது கர்த்தர் எனக்காய் செய்த தியாகம். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் நமக்கு அவர் சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பூமியிலே சமாதானத்தை கொடுக்க வந்தேன். பூமியிலே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. சமாதான பிரபு, சமாதான காரணர்.
நமக்காய் சிலுவையிலே பலியானார். எத்தனை பேர் அந்த கல்வாரி அன்பை நிதானிக்கிறீர்கள்? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். உம்மை நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, மீட்கும் பொருளாக உம் ரத்தம் சிந்தினீரே, மீட்கும் பொருளாக உம் ரத்தம் சிந்தினீரே, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பிழைத்து கொண்டோமையா. அல்லேலூயா. எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உம்மேல் வந்ததே. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் சாபத்திற்கு ஒரு முடிவு வருகிறது, உங்கள் பாவத்திற்கு ஒரு முடிவு வருகிறது, உங்கள் வியாதிக்கு ஒரு முடிவு வருகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காய் சுமந்தார் என்ற விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார். ஒவ்வொருடைய மீறுதல்களினால் உண்டான சாபத்திற்கு ஒரு முடிவு இன்றைக்கு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒப்புரவாகுங்கள். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நாங்க எங்களுக்கு விருப்பமான தன் வழியில அல்ல, உம்முடைய சமூகத்தில் இருந்து நீர் சொல்லுகிற வார்த்தையில் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.